ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு கப்பு மைதா மாவு, ஒரு முடி தேங்காய் துருவல் இருந்தால் போதும், ஈஸியாக உங்கள் வீட்டிலே இதை செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. இன்னும் 1% மக்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இதை செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் நான் எல்லாத்தையுமே அளக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கப்பு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா டம்ளர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்சு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும்போது சால்ட் சேர்க்கறதுனால நம்ம ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம மாவு மெஷர் பண்ண அதே கப்லேயே வெல்லமும் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு கப்பு மைதா மாவுக்கு 3/4 கப்பு பொடி வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம வெல்லம் எடுத்த அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிப்போம். நான் இப்போது கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை 3/4 பங்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 பங்கு அப்படியே வச்சுருப்போம், கடைசியாக ஆட் பண்ணிப்போம். இப்போது இந்த மாதிரி ஒரு பீட்டரோ இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு பபுள்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு எதுவும் உருண்டை பிடிக்காமல் பபுள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிப்போம். இப்போது நான் மாவு மெஷர் பண்ண அதே கப்லேயே 3/4 கப்பு துருவன தேங்காய் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிப்போம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் இல்லாமல் கூட இந்த ரெசிபி செய்யலாம். இந்த தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் போது வாசனையாகவும் ரொம்பவும் டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். இப்போ இதை மறுபடியும் பீட்டர் வச்சு நல்லா ஒரு டைம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே 3/4 கப்பு வெல்லம் கரைச்ச தண்ணியை யூஸ் பண்ணியாச்சு. மீதி இருக்க 1/4 கப்பு தண்ணியை இப்போ ஊற்றி எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நீங்கள் எந்த கரண்டியால் எண்ணெயில் மொண்டு ஊற்ற போகிறீங்களோ அப்போ அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிப்போம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத ஒரு கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காத மாதிரி தனித்தனியாக எட்டைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை செய்யும் போது அடுப்பு லோ ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்கன்னா அவுட்டர் லேயர்லாம் கருகி வந்துடும், உள்ளே எதுவும் வெந்திருக்காது. இப்போது இதை ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா எல்லாத்தையும் திருப்பி விட்டுப்போம். இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு 1 நிமிஷம் வேக வச்சுப்போம். பாருங்கள், இப்போ திருப்பி விட்டு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த டைமில் எல்லாத்தையும் நம்ம எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துப்போம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. எல்லாத்தையும் வெளியே எடுத்துப்போம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும்.